இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் நிகழ உள்ளதாக தகவல். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளிநாடு செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவையில் மாற்றம் என தகவல். மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா, தர்மேந்திர பிரதானுடன் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி சந்திப்பு. மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு குறித்து அமித் ஷாவுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். மத்திய அரசின் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் திட்டத்தை மாநிலத்தில் அமல்படுத்த மறுத்த தமிழ்நாடு அரசு. திட்டத்தை அமல்படுத்த மறுத்ததால் 2000 கோடி ரூபாய் நிதியை நிறுத்தியது மத்திய அரசு. கோவை, நீலகிரியில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கனமழை பெய்து வரும் நீலகிரி மாவட்டத்தில் மாநில பேரிடர் குழு முகாம். 4 இடங்களில் முகாமிட்டுள்ள நிலையில் மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலை. கூடலூர் அருகே கனமழை காரணமாக மாயார் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. பாடந்துறையில் உள்ள குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்ததால் இயல்பு நிலை பாதிப்பு. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 34 சென்டிமீட்டர் மழை பதிவு. அப்பர் பவானியில் 21 சென்டிமீட்டரும், தேவாலாவில் 15 சென்டிமீட்டரும் மழை பதிவாகி இருப்பதாக தகவல். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் நீர் வெளியேற்றம் வினாடிக்கு 40,497 கன அடியாக அதிகரிப்பு. கபினியில் 40,000 கன அடி நீரும், கிருஷ்ணராஜசாகரில் இருந்து 497 கன அடி நீரும் வெளியேற்றம். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 20,000 கன அடியாக அதிகரிப்பு. வெள்ளப்பெருக்கு காரணமாக பரிசல் இயக்க 2வது நாளாக தடை. கனமழையால் மேட்டுப்பாளையம் வில்லூர் அணையின் நீர்வரத்து 18,120 கன அடியாக அதிகரிப்பு. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரும் கனமழை. பொள்ளாச்சி ஆழியார் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 5 அடி உயர்வு. நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்வு. அணைக்கு வரும் நீரின் அளவு 20,092 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணையின் நீர்வரத்து 16,000 கன அடியில் இருந்து 20,910 கன அடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் 47 அடியை நெருங்கும் நிலையில் 1000 கன அடி நீர் வெளியேற்றம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய இணையமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கோரிக்கை. சென்னை பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை நேரில் சந்தித்த பின் பேட்டி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பொன்னை பாலு உள்பட 3 முக்கிய குற்றவாளிகள் 3 பேரை மீண்டும் காவலில் எடுக்க திட்டம். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் போலீசார் மனு தாக்கல் செய்ய முடிவு. மதுரையில் நாம் தமிழர் நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 4 பேர் கைதான நிலையில் மேலும் 2 கைது.
மதுரை அலங்காநல்லூர் அருகே முன்விரோதத்தால் ஆட்டோ ஓட்டுநர் படுகொலை. 10 நாட்களில் 8 கொலை சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் மக்கள் அச்சம். போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கின் கூட்டாளி ஜோசப்பிடம் கிடுக்குப்பிடி விசாரணை. கொல்கத்தா, ஒடிசா மாநிலங்களுக்கு அழைத்துச் சென்று அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக 17 காவலர்கள் கூண்டோடு வேறு மாவட்டத்திற்கு மாற்றம். காவலர்களுக்கு கள்ளச்சாராய வியாபாரிக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் வடக்கு மண்டல காவல்துறை தலைவர் அஸ்ரா கார்க் நடவடிக்கை. ஆன்லைன் மூலம் மதுபானங்களை விற்பனை செய்ய திட்டமில்லை. டாஸ்மாக் நிர்வாகம் விளக்கம். மதுரை மாநகராட்சி சுகாதார ஆய்வாளரின் தீண்டாமையை கண்டித்து தூய்மை பணியாளர்களின் தொடர் போராட்டம் வாபஸ். குழு அமைத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்ததால் பணிக்கு திரும்பிய பணியாளர்கள். ஆடி மாதம் பிறந்ததை முன்னிட்டு சேலம் சுற்றுவட்டாரத்தில் தேங்காய் சுடும் பண்டிகை. விநாயகருக்கு தேங்காய் உடைத்து வழிபாடு. சர்தார் 2 படப்பிடிப்பில் சண்டை பயிற்சியாளர் ஏழுமலை உயிரிழப்பு. 20 அடி உயரத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திடீர் டெல்லி பயணம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ள நிலையில் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து கோர திட்டம். கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்களுக்கு கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கும் மசோதா. முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் மசோதாவிற்கு ஒப்புதல். ஓமன் அருகே கடலில் எண்ணெய் டேங்கர் கப்பல் கவிழ்ந்து விபத்து. கப்பலில் பணியாற்றிய 13 இந்தியர்கள் உள்பட 16 பேர் மாயம். தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில் உள்ள நட்சத்திர விடுதியில் 6 பேர் சடலமாக மீட்பு. வியட்நாமைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் என முதற்கட்ட விசாரணையில் தகவல். T20 இந்திய அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்க வாய்ப்பு. புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் விருப்பத்தின் பேரில் அறிவிக்கப்படலாம் என தகவல். சென்னையில் ஒரே நாளில் அதிரடியாக உயர்ந்த தங்கத்தின் விலையால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 55,360 ரூபாய்க்கு விற்பனை. இயக்குனர் வெற்றிமாறனின் விடுதலை 2 படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களை வெளியிட்டது படக்குழு. நடிகர் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக நடிகை மஞ்சு வாரியர் நடித்திருக்கும் போஸ்டர் வெளியானது. இந்தியன் 2 படத்தில் 11 நிமிட காட்சிகள் குறைப்பு. எதிர்மறை விமர்சனங்கள் தான் காரணம் என தகவல்.